அன்பு உள்ளமே, இந்த ஒரு செய்தியை கேளுங்கள். உன் கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும் தெரியுமானால், ஆகாரின் கண்ணீர் கர்த்தருக்கு தெரிந்தது, துறவின் தண்ணீர் பிள்ளைக்கு தெரிந்தது. உன் கண்ணீர் கர்த்தருக்கு மட்டும் தெரியுமானால், நன்மையான தண்ணீர் உன் தலைமுறைக்கு தெரியும். மார்க்கு 14வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. 33 பாருங்கள். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்ப அவருக்கு கொஞ்சம் திகில், கொஞ்சம் வியாகுலம், கொஞ்சம் கஷ்டம். அவருக்குள்ள என்ன ஆகுது? தொடங்குனது என்ன செய்தா தெரியுமா? தனியா போயிட்டார். என்ன அதன் அர்த்தம்? ஜெபிக்கிறவங்க நம்ம சுத்தி இருந்தாலும் நம்ம லைஃப்ல தனி ஜெபம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனங்களுக்கு தெரிந்ததை விட 12 சீஷர்களுக்கு தெரிந்தது இயேசுவை குறித்து அதிகம். அந்த 12 சீஷர்களிலே மற்ற 9 பேருக்கு தெரிந்ததை விட இந்த 3 பேருக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். இந்த 3 பேருக்கு தெரிந்ததை விட பிதாவுக்கு இயேசுவை குறித்து தெரிந்தது இன்னும் அதிகம். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்ம லைஃப் இப்படிதான் இருக்கும். நம்மை அப்பப்ப பார்க்கிறவங்களுக்கு தெரிந்ததை விட அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். அடிக்கடி பார்க்கிறவங்களுக்கு நம்மை குறித்து தெரிந்ததை விட நம்மோடு நெருக்கமா இருக்கிறவர்களுக்கு நம்மை குறித்து தெரிந்தது அதிகம். ஆனால் இவங்களுக்கு தெரியாததும் நம்ம லைஃப்ல இருக்கிறது. அது ஒருத்தருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம பர்சனல் பிரேயர். இதுதான் தனி ஜெபம். அதாவது மற்ற 9 பேருக்கு தெரியாதது இயேசு இந்த 3 பேருக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் மறுரூபமான போது அவர் மகிமை. இது யார்ட்டையுமே சொல்லாது. ஆனா அந்த 3 பேருக்கும் தெரியாதத இயேசு பிதா கிட்ட மட்டும்தான் சொல்றார். அதாவது நம்மை ஆண்டவருக்கு தாங்க தெரியும். ஆனா நம்ம லைஃப் அப்படி இருக்கணும். என் லைஃப்ல நான் பப்ளிக்கு முன்னாடி வெளிப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு அறிமுகமானவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறதுன்னு ஒன்று இருக்கிறது. எனக்கு நெருக்கமானவர்கள் வெளிப்படுத்துகிறது ஒன்று இருக்கிறது. ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல இங்க பாருங்க, அவர் வியாகுலப்பட தொடங்கினதும் கொஞ்சம் நான் தள்ளி போயிட்டு வரேன். அதாவது என் லைஃப்ல நான் ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் சொன்னானோ அது எல்லாத்தையும் என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஆண்டவரை அவங்க ஸ்தானத்தில் இறக்கி வைத்து பார்க்கிறேன், அல்லது அவர்களை ஆண்டவர் ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து பார்க்கிறேன் என்ற அர்த்தம். ஆண்டவரை மற்றவர்கள் ஸ்தானத்தில் இறக்கி வைக்கிறோம் என்றால் நாம் தேவனை கனவீனப்படுத்துகிறோம். மற்றவர்களை ஆண்டவருடைய ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கிறோம் என்றால் நாம் அவர்களை விக்கிரகமாக்கி விட்டோம் என்ற அர்த்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அவர் வியாகுலப்பட தொடங்கினதும், ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அழப் போகிறார். இதுக்கு அடுத்து என்னாக போகிறது? அவருடைய வியர்வை அப்படி அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ ப்ரெஷர். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி நரம்புகள் கட்டானாதான் இப்படி வருமா. எந்த அளவுக்கு அவர் தொடங்கினதும் பேதுரு யோவான் யாக்கோபிட்ட நீங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் இப்ப வாரேன்னா. ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆகார் அலைந்தது இஸ்மவேலுக்கு தெரியும், ஆகார் அழுதது இஸ்மவேலுக்கு தெரியாது. அவளுக்கு அழணும்னு வந்ததும் பிள்ளைய செடிக்கு கீழே வச்சுட்டு ஒரு அம்பு ஏகிற தூரத்துல போய் உக்காந்திருந்து, ஹல்லேலூயா, நம்முடைய அலைச்சல் 4 பேருக்கு தெரியலாம், நாம அழுறது அவருக்கு மட்டும்தான் தெரியணுங்கிற நிலைமையில வியாகுலப்பட தொடங்கின. பெயின் ஜாஸ்தி ஆகுது. பெயின் ஜாஸ்தி ஆனதும் அவருக்கு தெரியும், ஆண்டவரே, அதாவது என்னுடைய வேதனையின் உச்சம் உமக்கு மட்டும் தெரிந்தால் போதும். என்னுடைய வேதனையின் உச்சம் இருக்கிறது இல்ல, இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, அவ்வளவு தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு.
இவர் வியாகுலப்பட தொடங்கினார். அவ்வளவு தெரிஞ்சா போதும் பேதுருவுக்கு. இவர் திகிலடைய தொடங்கினார். அவ்வளவு தெரிஞ்சா போதும். மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும். அப்ப யாருக்குதான் உங்க எல்லாம் தெரியணும்? என்னை விட்டு விலகாத நல்ல பங்கு, நான் தனிச்சிறேன், பிதா என்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையில் என்னோடு இருக்கிற என் அப்பாவுக்கு மட்டும் அவருக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதும் அவங்க 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 ஏதோ கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு தெரிஞ்சா போதுங்க. அவர் அங்க போய் முழங்கால் போட்டு கல்ல உட்கார்ந்து அழுதது. அவர் சத்தமிட்டு அழுதார் என்று, அழுது விண்ணப்பம் பண்ணினார் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெயின் ஜாஸ்தி ஆனதும் அவருக்கு இப்ப சத்தம் போடணும். அதுக்கு என்ன பண்ணார் தெரியுமா பேதுரு? உண்மையிலே அவர் பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருந்து இப்படி சத்தம் போட்டிருந்தாருன்னா அவங்க தூங்கியிருப்பாங்களா? எப்படிங்க தூக்கம் வரும்? ஏசு அவங்க தூங்குனது தூங்கணும்னு தூங்கல. அவங்க இந்த மேட்டர் ஒரு சீரியஸா எடுக்கல. அவர் காட்டல. அவர் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனதுமே நல்ல கவனிங்க. இப்படி ஒரு லைஃப் தேவைன்னா நமக்கு தேவனோடு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கு தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லைன்னு வைங்கள, நம்ம பெயின் எல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கொட்டிட்டு இருப்போம். ஆண்டவர் ஆபிரகாமை முதல்ல சந்திக்கிறார் பெத்தேலில். சந்திக்கும் போது அந்த இடத்துல ஆபிரகாம் இல்லை, யாக்கோபை. அந்த இடத்துல யாக்கோபு அழுதானா? அழல. யாக்கோபு இப்பொழுது யாரை முதல்ல பார்க்கிறான்? அடுத்து ராகேல பார்க்கிறான். ராகேல பார்த்ததும் யாக்கோபு என்ன பண்ணா? ஓன்னு அழுக. நான் வீட்டில் தான் இருந்தேன், எங்க அம்மா அப்படி அனுப்பி விட்டாங்க. ஓன்னு ஒரே அழுக. இந்த அழுகை அவன் யார்கிட்ட அழுதுருக்கணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட அழ முடியல. ஏன்னா உறவு இல்லை. அதனாலதான் நீங்க அதனாலதான் அப்பா கூட நல்ல உறவு இயேசுவுக்கு இருந்ததுனால அவர் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் நான் இந்த இடத்துல இருந்து அழுதுருவேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவர் எழுப்பி போயிட்டார். ஆனா இதே யாக்கோபு 20 வருடம் கழித்து திரும்பி வரும்போது ஏசா 400 பேரோட கூட வருகிறான் என்றதும் யாக்கோபு இப்போ அழுக வருது, பயம் வருது. உடனே யாக்கோபு எல்லாரையும் மறுகரைப்படுத்தி விட்டு யாபோக்காற்றின் கரையில உட்கார்ந்து வேதம் சொல்லுகிறது அழுது கெஞ்சினான். அவன் அழுது கெஞ்சினது தன் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. நமக்கு நம்ம லைஃப்ல என்னுடைய சீக்ரெட் பார்ட்ட நான் என் அப்பா கிட்ட மட்டும்தான் என்கிற அனுபவத்துல நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு இருக்கிறதா? அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு. எஸ், அவ்வளவுதான். எஸ், எவ்வளோ பெரிய பாரத்தை, அதாவது அவ்வளோ பெயின், அதாவது அவர் மனசுல என்னதான் இருக்கு தெரியுமா? அவர் பாடுபட போறதா இருக்கு. அவர் பேசுறது அதான். அவர் மறுரூபமான போது மோசே எலியா வந்து நிற்பாங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட இயேசு என்ன பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? எருசலேமில் பட போகிற பாடுகளை குறித்து. அப்போ சீக்கிரட்டா பேசும்போது நைட்டு தூங்காம அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆனா சீஷர்களோடு படகுல போகும்போது இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருந்ததும் சீஷர்கள் எழுப்பி என்ன கேட்பாங்க தெரியுமா? உமக்கு கவலை இல்லையா? இப்படி வாழணும். கவலை கண்ணீர்லாம் அப்பா கிட்ட மட்டும். கூட இருக்கிறவங்க முன்னாடி நான் ஜாலியா இருக்கிறேன்.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா புயல் அடித்தாலும் உன்னை பார்த்து கேட்பார்கள், இவனுக்கு என்ன கவலை, இவனுக்கு என்ன கவலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கவலை இல்லையா? ஆமென். ஆனா அவர் நைட்டு பாருங்க, அவருக்கு தூக்கம் இல்லை. அவர் போய் உட்கார்ந்து இருந்து, அப்பா என் ஆவியில நான் கலங்குறேன், எடுத்துக்கோங்கன்னு சொல்லவா, என்னன்னு சொல்லவா? அதெல்லாம் அங்க. மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, Facebookல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு நான் ஜெபம் பண்ண போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவன் எதுக்கு கதவை பூட்டுறானே இன்னொருத்தங்களுக்கு? ஹல்லேலூயா. நமக்கு என்னன்னா, ஒரு மணிக்கு ஒரு தப்பி தவறி ஜெபம் பண்ணிட்டோம்னா ஒரு வருஷம் அதை சொல்லியே ஆகணும். அது எப்படின்னா, எப்படி சொல்லுவோம் தெரியுமா? என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல, சொல்லுங்க என்னாச்சு? முழங்கால் போட்டு, ஆண்டவர் பாப்பா உன்னை யார் போட சொன்ன, இதுக்கு நீ நமக்கு அதை சொல்லணும். நீங்க கூப்பிடும் போது நான் ஏன் எடுக்கல தெரியுமா? நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க ஏன் எடுக்கலன்னு கேட்டானா, அது ஜெபம் பண்ணத சொல்லிடணும். நீ கதவை பூட்டுறது எதுக்கு பூட்டுறேன்னு தெரியக்கூடாது, எனக்கு மட்டும்தான் தெரியணும். உன்னுடைய சீக்ரெட் பார்ட் எனக்கு மட்டும்தான் தெரியணும்னு நேச வைராக்கியம் உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த ஒரு மனநிலையில நீ கதவை பூட்டிட்டேன்னா, நீ உள்ள போகும்போது தனியா தான் போற. டோரை க்ளோஸ் பண்ணது அப்பா இருப்பார். அந்த வசனம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற. நம்ம பர்சனல் பிரேயர்ல நம்ம டோரை க்ளோஸ் பண்ணது அப்பா உள்ள வந்துட்டார். ஹல்லேலூயா. வேற யாரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. பேதுரு, யோவான், யாக்கோபு அது இருக்கட்டும், மற்ற சீஷர்கள் இதெல்லாம் முக்கியம். ஆனா அது எல்லாம் நம்ம பர்சனல் பிரேயர் லைஃப் எப்படி இருக்கிறது சொல்லிட்டு சொல்லுவாரு 16வது வசனத்துல, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? ஜெபிக்கிறவனுடைய முகம் வாடி இருப்பதை மனுஷன் பார்க்கவே கூடாது. மனுஷன்ட்ட உன் ஃபேஸ் டல்லா இருக்கிறத காட்டிராத, காட்டிராத. நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுவார், 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களிலே, அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் நான் ஒரு நாள். அதுல அவர் ரொம்ப தீர்மானமா இருக்கிறார். ராஜாவுக்கு முன்னாடி எப்படி மட்டும் இருந்துடக்கூடாது, அப்படி ஒரு நாள் இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்து ராஜா என்ன பார்த்து கேட்கிற, நீ துக்கமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லை, இது மனதின் துக்கமே ஒழிய இல்லை என்றதும் நான் மிகவும் பயந்து. என் மன துக்கம் ஆண்டவரையும் தாண்டி இன்னொரு பர்சனுக்கும் தெரிய வந்துட்டேன்னு சொல்லும் போது நெகேமியாவுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? பயம் வந்துச்சு. பயம் வந்ததும் அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 3வது வசனம், ராஜாவை நோக்கி
ராஜா என்றைக்கும் வாழ்க. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்று. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அங்கே விடல. ராஜா கிட்ட அதுக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த பரலோக கான்டாக்ட், அதாவது எனக்கு ஒரு நியூ கான்டாக்ட் கிடைச்சதும் மெயின் கான்டாக்டை விட்டுறக்கூடாது. ஒரு நியூ கான்டாக்ட் கிடைச்சிட்டு ராஜா கிட்ட ஃபேவர் கிடைக்குது உடனே இல்ல பயம். ஏன் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லி அழுத மேட்ரு இன்னொரு நபருக்கு போயிட்டுன்னு சொல்லும் போது நான் பயப்படணும். நான் இங்கேயே கோட்டை விட்டுட்டேன் ஆண்டவரே. அலங்கத்தை நெகேமியா கட்டுவதற்கு முன்பாக தன்னுடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியத்தை கட்டினான். உன் ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பு. எந்த இடிந்து போன அலங்கமானாலும் 52 நாளைக்குள்ள ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் 1-2 நம்ம பாவத்தை சுமந்தாலே உலகத்தின் பாவம். அவரை பார்த்து சீஷர்கள் கேட்கிறாங்க, உமக்கு கவலை இல்லையா? எப்படி இருக்கிற பாருங்க. ஆனா பிதா கிட்ட பாருங்க, சத்தத்தோடு கண்ணீரோடு Thank you Holy Spirit. என்ன ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். 5ன்னு சொல்லிட்டேன்ல, டைம் ஆயிட்டு. 3 என்ன சொல்லி ஜெபிக்கிறேன். 3வது, அவர் ஜெபத்திலே விருப்பமும் இருந்தது, விசுவாசமும் இருந்தது. 35-36 வசனங்களிலே சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்த அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால், அந்த வேளை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, இது அவருடைய faith. எல்லாம் கொடு. இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடு. இது அவருடைய விருப்பம். நம்முடைய ஜெபத்துல எது முக்கியம் தெரியுமா? விசுவாசமும் விருப்பம். விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணவே முடியாது. நம்ம ஜெபம் பண்றோம்னாலே நமக்கு ஃபெய்த் இருக்குன்னு அர்த்தம். அது எந்த லெவல்ங்கிறது 2வது. இவன் ஜெபம் பண்றனாலே ஃபெய்த் இருக்கு. கொஞ்சமோ நிறைய, அது 2வது. முதல்ல நம்ம ஜெபம் பண்ணவே இல்லைனாலே நம்ம விசுவாசம் இல்லாதவர்களை போல இருக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் ஆகட்டும், கர்த்தர் எனக்கு இது தருவார் என்பது விசுவாசம். ஆனால் அது தேவ சித்தமா இல்லையா என்பதுதான் ரொம்ப முக்கியம். எனவேதான் தம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி விருப்பத்தையும் வெளிப்படுத்தி அது 2ஐயும் அவர் எதற்குள்ளே வைக்கிறார் தெரியுமா? ஆகிலும் சித்தத்துக்குள்ளே வைக்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. விசுவாசம் உள்ளவர்களாகி எதை கேட்டாலும் கிடைக்கும். அது இயேசுவினுடைய போதனை அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் நான் விசுவாசத்தோடு கேட்கிற காரியம் தேவனுக்கு சித்தமா இல்லையா? தோட்டத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? இதை என்னை விட்டு எடுத்து போடும். சித்தத்துக்கு உட்பட்டு இந்த ஜெபம் இருந்ததுனால எப்படி மாறிச்சு தெரியுமா? இந்த பாத்திரத்தை தட்டி போட பேதுரு கத்தியை ஓங்கினதும் பேதுருவை கத்த ஸ்டாப் பண்றார். நம்முடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்துக்கு உள்ளே வைக்கும் போது அவருடைய சித்தம் நம்முடைய விருப்பமாய் மாறிவிடும். அதாவது ஒரு அப்பா பையன் 2 பேரும் துணி எடுக்க கடைக்கு போறாங்க. இங்க இருந்து பையன் சொல்றான், அப்பா எனக்கு இந்த ஷர்ட் ஓப்பனா உள்ள
சட்டை தான் வேணும்னு போகிறோம். சரிப்பா வான்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு போகிறார். அப்பா கூட்டிகிட்டு போய் அங்கே கடைக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்பா பேசுகிறார். இங்கே பாரு இந்த ஷர்ட் இப்படி, ஆனால் இந்த ஷர்ட் இருக்குல்ல இப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆகலை. என்ன ஆகுது தெரியுமா? வீட்டிலேருந்து போன பையன் எதை வாங்க போகணும்னு நினச்சானோ அதை விட இப்போ அப்பா சொல்கிறதுக்கு மேலே அவனுக்கு என்ன ஆகிட்டு தெரியுமா? ஆசை வந்து அதை வாங்கிட்டு வரான். இதுதான் பிரேயர். இதுதான் பிரேயர். நான் நிறைய ஆசையோடு உள்ள போய் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, இயேசு சீஷர்கள் காது கேட்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க இப்படி செய்யணும்னு கேட்டா, ஏற்கனவே பேதுரு சொல்லி இருக்கிறான், இவைகள் ஒரு காலம் உமக்கு அந்த இடத்துல பேதுரு தூக்கமாவது ரெண்டு ஆண்டவரை ஆமேன் ஆமேன் சேர்ந்து நிப்பாங்க. அங்க நடக்கதே வேற. கத்தி எடுத்து வெட்டினதும் பேதுரு இந்த கொஸ்டின் கேட்பாங்க, என்ன ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடி ஜெபம் பண்ணீங்க நீங்க இப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப நான் கத்தி எடுத்ததும் கத்தி எடுக்கிறவன் கத்தியால சாவான் இல்ல, அது வேற. அது அப்பா கிட்ட உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அந்த பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு பாத்திரம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறார். உள்ள எதுக்கு போனீங்க? இந்த பாத்திரத்தை எடுத்து போடுங்க. இப்ப வெளியே எதுக்கு வந்திருக்கிறீங்க? பாத்திரம் எங்க? பாத்திரத்தை எடுத்து போடும். இதுல மட்டும் ஒரு உறுதியா இருந்துட்டு வெளியே வந்திருப்பாருன்னா யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுறோம். நான் இவன் தான் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேற யாரையாவது காட்டி கொடுத்திருப்போம். இல்ல, நான் தான். எங்க அந்த பாத்திரம்? நான் பருகும்படி என் அப்பா வச்ச பாத்திரம் எங்க? நம்முடைய விருப்பமும் நம்முடைய விசுவாசமும் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குமானால் அவருடைய சித்தம் எதுவாது நம்முடைய விசுவாசமாகிவிடும், அது நம்முடைய விருப்பமாகிவிடும். ஹல்லேலூயா. 37வது வசனத்துல, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி பேசுகிறதை பார்க்க முடியும். என்னதன் அர்த்தம் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்மோடு இருக்கிறவர்களின் நிலையை உணர்த்துவார். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, உங்க புருஷன் எப்படி இருக்கிறார், உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க, அவங்க நிலைமை என்ன, இது நமக்கு தெரியணும். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் அதை தெரியப்படுத்துவார். இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்து ஏன் இவங்களை பார்க்கிறாருன்னு அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நித்திரையா இருக்கிறாங்க. நித்திரையா இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இவர்கள் எல்லாம் இப்போ எதை நோக்கி பயணிக்கிறார்கள் தெரியுமா? சோதனைக்கு உட்பட போகிறார்கள். நம்ம கூட இருக்கிறவங்க சோதனைக்கு உட்படுவதற்கு முன்னமே நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தா அவங்க சோதனைக்கு உட்பட போகிறார்கள் என்கிற வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் இயேசு பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிக் கொண்டதுனால மறுதலித்ததோட நிறுத்தி விட்டான். அவன் விசுவாசம் ஒளிந்து போகல, மீண்டும் லைனுக்குள்ள வந்துட்டான். நம்ம கூட இருக்கிறவங்க நிலைமை என்ன? இந்த நிலையை அறிந்து கொள்ளணும். பிள்ளைகளின் நிலை என்ன? பிள்ளைங்க படிக்கிறேன்னு சொல்லி கதவை போட்டிட்டு புக்கோட உள்ள போகுது, புக்குக்குள்ள போனும் இருக்கு, நமக்கு தெரியாது. நிறைய, அதாவது நம்ம எல்லாம் கண்ணில் எண்ணெய் ஊத்தி இந்த எண்ணெயை ஊத்தி காத்துட்டு இருந்தாலும் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கணும். இப்போ இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நம்புறேன் பேதுருக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். ஏன்னா இவங்களை ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கல்ல. நம்ம பிரேயர்ல ரொம்ப ஜெபம் பண்றது யாருக்காக ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ஃபேமிலிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. அப்போ டெய்லி நம்ம அப்போ ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஸ்பிரிட்ல தெரியுது இவங்க சம்திங், அவங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிறாங்க. இயேசு வந்து பார்க்கிறார். இயேசு வந்து பார்க்கிறார். பிரேயர் முடியல, வந்து பார்க்கிறார். பிரேயர்ல தெரியும். இயேசு கிறிஸ்து தனித்து மலையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டுன்னு இருக்கு. அவருக்கு தெரியுது அவங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிறாங்க, அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க. நம்முடைய பிரேயரை ரெகுலர் ஆக்குங்க. நம்ம ஃபேமிலி எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை படகு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, நமக்கு உணர்வு வரும். அந்த உத்தரவாதம் எடுக்கிற ஒரு நபர் கூட ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கேரண்டியே கிடையாது. நோவாவின் நாட்களிலே நோவா உத்தரவாதம் எடுத்தான்.
அந்த குடும்பமே காக்க ஒரு ஆள் உத்தரவாதம் எடுக்க ரெடியானா போதும். ஒரு நபர் உத்தரவாதம் எடுக்க. இது ஒண்ணும் தெரியாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் சேர்ந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். உடன் இருப்பவர்களின் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். உத்தரவாதம் எடுங்க. இன்னைக்கு அவர் நிற்கிறார், நாளைக்கு அவர் இல்லாத போது இந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்றான். நாளைக்கு நீங்க இல்லைனாலும் உங்க தலைமுறை எழும்பி நிற்கும். கர்த்தரே தேவன் என்று சொல்லும். ஆனா இன்னைக்கு நம்ம நிக்கணும். அவங்க ஏதோ ட்ரபிள், அவங்க ஏதோ சோதனைக்கு உட்பட போகிறாங்க. உணர்ந்து கொள்ளுங்க. நான் வேண்டிக் கொண்டேன் சொல்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஐந்தாவதாக நாம் இப்ப வாசித்தோமே, அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே 39 சொல்லி, எந்த வார்த்தைகளை? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகள். என்ன அதன் அர்த்தம்? நீ கேட்ட காரியத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகும் வரைக்கும் ஜெபத்தை மாத்தாத. நமக்கு தான் இஷ்ட கணக்கில் பிரேயர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். அடி 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 அடிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். கேட்ட காரியத்திற்கு தெளிவு உண்டாகும் வரைக்கும் வேற பாயிண்ட்டுக்கு போகாத. இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா? மூன்றாவது முறை ஜெபித்த போது லூக்கா 22:43 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதன் அர்த்தம் என்ன? இந்த பாத்திரத்தை நீக்குவதல்ல தேவ சித்தம், இந்த பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ணுவதுதான். அப்போ ஒரு தெளிவு வந்ததும் இயேசு ஜெபத்தை அங்க ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்து சீஷர்களிடத்துல வந்து என்ன சொல்லுவா தெரியுமா? இனி நீங்க இளைப்பாருங்க, எனக்கு கிளியர் ஆயிட்டு, நான் கிளியர் ஆயிட்டேன். நமக்கு ஒரு தெளிவு வர்றது வரைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளினாலே நம்ம ஜெபத்தெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாட்டியாவது கேட்கணும். எத்தனை ஒரு நம்ம ஜெபத்துல ஆண்டவரே விரட்டி இருப்போம் தெரியுமா? இவன் என்ன பேசுறானே கேட்கணும். நீ என்ன பேசுற? ஆண்டவர் பாருங்க மறுபடியும் அந்த வார்த்தைகளை அந்த எப்படிங்க இருக்கும்? அதாவது ஒருத்தங்கள்ட்ட ஒரு காரியத்தை ஒரு விஷயம் கேட்கிறோம், ரெண்டாவது வாட்டியும் மூணாவது வாட்டியும் கேட்கிறோம்னா நம்ம எவ்வளவு தாழ்றோம்னு அர்த்தம். இயேசு பிதாவுக்கு முன்னாடி தம்மை தாமே வெறுமையா எவ்வளவு தாழ்ந்து ஒருத்தன். சிலர்லாம் பாருங்க ஒரு வாட்டி ஒண்ணு கேட்டு கிடைக்கல மும்பாங்க. ஆண்டவர் பாருங்க மறுபடி எனக்கு இந்த காரியத்தில் ஒரு தெளிவு வர்றது வரைக்கும் நான் கேட்பேன். இந்த மறுபடியும் ஜெபிக்கிறதுனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம இன்னும் தாழ்கிறோம். நம்ம என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? தாழ்மை. அந்த தாழ்மையில என்ன நமக்கு கிடைக்கும் தெரியுமா? கிருபை. நம்முடைய ஜெப ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்ம இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக. மறுபடியும் ஜெபிக்க தயங்காதிருங்கள். தெளிவு கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டு. பதில் இல்லைனாலும் பலன் உண்டு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.